பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். நம்முடைய தியானத்திற்காக இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் அதிகாரத்தை உங்கள் வேதத்திலிருந்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 51ஆம் அதிகாரம். சங்கீத புத்தகங்களிலேயே மிக முக்கியமாக கருதப்படுகிற சங்கீதங்களில் இதுவும் ஒரு சங்கீதம். பக்தனாகிய தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் இருந்த போதும் அவனுடைய வாழ்க்கையில் ஓரிடத்தில் தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் விழுந்து போய் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக அந்த பாவத்தை செய்த பின்பு தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்து அவரை உணர்த்தின பொழுது தன் இருதயத்தில் உணர்வடைந்து மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு எழுதி வைத்த சங்கீதம்தான் 51ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனங்களும் தாவீதின் இருதய துடிப்பை வெளிப்படுத்துகின்றது. தேவனுக்கு விரோதமாக தான் இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்து விட்டேனே என்று தாவீது மனம் கதறி வருந்தி அழுது ஜெபித்து எழுதிய ஒரு சங்கீதம்தான் இந்த 51ஆம் சங்கீதம். 19 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்காக 3 பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகின்றேன். முதலாவது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் தாவீது பாவ மன்னிப்பிற்காய் செய்த ஜெபம் என்றும், 7வது வசனத்தில் 11வது வசனம் வரைக்கும் தன்னை சுத்திகரிக்கும்படி தாவீது செய்த ஜெபம் என்றும், 12வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் தன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படி தாவீது செய்த ஜெபம் என்றும் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். தன் பாவத்தை மன்னிக்கும்படி தாவீது செய்த ஜெபம், தன்னை சுத்திகரிக்கும்படி தாவீது செய்த ஜெபம், தன்னை உயிர்ப்பிக்கும்படி தாவீது செய்த ஜெபம். இந்த சங்கீதத்தின் தலைப்பை நீங்கள் என்னோடு கூட வாசிக்கும்படி நான் விரும்புகின்றேன். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். தேவனை அதிகமாய் நேசித்தவர். தேவனுக்காய் பல பாடல்களை பாடின ஒரு பரிசுத்தவான். இள வயதிலேயே தேவன் மேல் இருந்த அன்பை பல சங்கீதங்களாக வெளிப்படுத்திய ஒரு தாசன். தாவீதை தேவன் அதிகமாய் நேசித்தபடினால் அவன் மன விருப்பத்தின்படியெல்லாம் தேவன் அவனுக்கு செய்தருளினார். ஆனால் இவ்வளவு தேவனிடத்தில் கிருபையும் இரக்கமும் ஸ்லாக்கியமும் பெற்றிருந்த தாவீது ஒரே ஒரு காரியத்தில் தவறி போனார். பத்சேபாள் என்ற ஒரு பெண்ணிடத்தில் பாவம் செய்த காரியத்தில். இதில் பாவம் செய்தது மாத்திரம் அல்ல, தாவீது இந்த பாவத்தை செய்வதற்கு எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் தான் தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தியது. பத்சேபாளின் கணவன் ஒரு நீதிமானா இருந்தாலும் அந்த நீதிமானை கொலை செய்வதற்கு தாவீது திட்டமிட்டான். இந்த சம்பவத்தை 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். பத்சேபாளின் கணவனாகிய உரியாவின் இடத்தில் தாவீது நிருபத்தை கொடுத்து யுத்தத்திற்கு அனுப்புகின்றான். ஒருவேளை வேறு மனிதர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால் அந்த நிருபத்தை பிரித்து பார்த்து அதில் உள்ள செய்தியை கூட அறிந்திருப்பார்கள். ஆனால் உத்தமனாகிய உரியா அந்த நிருபத்தை பிரித்து பார்க்கவே இல்லை. தன்னை கொலை செய்யும்படி எழுதப்பட்ட நிருபத்தை தன் கைகளிலேயே வாங்கி கொண்டு யுத்தத்திற்கு சென்று சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பித்தான். அவனை யுத்தத்தில் முன்னிறுத்தி கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட துரோகத்தை தாவீது செய்தது நிமித்தம் தேவன் தாவீதின் மேல் வருத்தம் கொண்டார். நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதை எச்சரித்து பேசுகின்றார். நாத்தான் வந்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையை கேட்டவுடன் தாவீதுடைய இருதயம் அவரை வாதிக்கின்றது. தேவனிடத்தில் மனம் கசந்து தன் பாவங்களை மன்னிக்கும்படி வருந்தி இந்த சங்கீதத்தை எழுதுகின்றார். முதல் 6 வசனங்களை நீங்கள் என்னோடு கூட படிக்கும்படியாய் விரும்புகின்றேன். வசனம் 1, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். வசனம் 2, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும்.
வசனம் 3, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. வசனம் 4, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். வசனம் 5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். வசனம் 6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். தாவீதின் வார்த்தைகளை பாருங்கள். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பிரியமானவர்களே, தாவீது பத்சேபாளை பகிரங்கமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளுடைய கணவன் இல்லாத ஒரு நேரத்தில் அவளை மறைமுகமாக தனக்கு மனைவியாக்கி கொள்ள நினைத்தான். அது மாத்திரமல்ல, உரியாவை கொலை செய்வது கூட பகிரங்கமாக திட்டமிட்டு அவனை கொலை செய்யவில்லை. மறைமுகமாக ஒரு சதிய ஆலோசனை செய்து கடிதத்தை எழுதி அவன் கையிலே கொடுத்து அவனை கொலை செய்ய திட்டமிட்டார். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது இருந்த போதும் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் இதை அறிந்திருந்தார். ஆகவே அதை வெளியரங்கமாய் கொண்டு வந்தார். தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அழைத்து தாவீதின் காரியத்தை நாத்தானுக்கு தெரியப்படுத்தினார். நாத்தான் வந்து தாவீதினிடத்தில் பேசுகிறார். ஆண்டவரே, என் பாவங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, உமக்கு விரோதமாக நான் அக்கிரமம் செய்தேன், பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடுகின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த கிருபையை விட புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் ரத்தம் சிந்தினபடியால் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு கிருபைகள் அதிகமாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை அதிகமாய் அளிக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம் தேவன் பாவத்தை கண்சாடையாய் விடுவதில்லை. பெரிய பாவமோ சிறிய பாவமோ எல்லா பாவங்களும் தேவனிடத்தில் அறிக்கை செய்யப்பட வேண்டும். எல்லா துரோகங்களும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும். இங்கே என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தாவீது கதறி அழுது ஜெபிக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று அழைக்கும் பொழுது இயேசு உள்ளே வந்து விடுகின்றார். ஆனால் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கை செய்து அவரே இரட்சகர் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். ஆனாலும் ஒவ்வொரு பாவங்களையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்வதை புதிய ஏற்பாட்டிலும் தேவன் எதிர்பார்க்கின்றார். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட தேவன் இன்றைக்கு இடைப்படுகிறார். உங்கள் அந்தரங்க வாழ்வில் ஆண்டவருக்கு தெரியாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எவைகள்? ஒருவேளை மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக அது மறைவாக இருக்கலாம். ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கின்றார். அந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும் நான் இதை அறிக்கையிடுகின்றேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில் ஒருவேளை எல்லாவற்றையும் மறைத்து விடலாம். ஆனால் நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாள் வருகிறதல்லவா? அந்த நாளிலே பூமியில் உள்ள ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் தன் குறைகளை தேவனுடைய பார்வையில் மறைக்க முடியாது. ஆகவேதான் பூமியில் நாம் வாழுகின்ற காலத்திலேயே ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, மீறுதல்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஒருவேளை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத நண்பராக இருக்கலாம். பாவ மன்னிப்பு, விமோச்சனம் எங்கு கிடைக்கும் என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் கூட இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகின்றேன். உங்கள் பாவங்களை மன்னிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அன்றைக்கு தாவீது தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது எப்படி தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்தாரோ, அதே போல இன்றைக்கு நீங்கள் உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கும் மன்னிப்பு கிடைப்பது நிச்சயம். நீங்கள் பாவ மன்னிப்பிற்காக பல 1000 மைல்கள் கடந்து சென்று எங்கேயோ காடுகளிலும் மலைகளிலும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு, இயேசுவே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்று கேட்பீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தன் பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஒரு தேவ ஊழியராக கூட இருக்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து, மறைந்து கிடக்கிற, ஒளிந்து கிடக்கிற, தேவனுக்கு சொல்லாதிருக்கிற குற்றங்கள், குறைகள், மீறுதல்களை அறிக்கை செய்வதற்கு நீங்களும் நேரம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, தன்னை சுத்திகரிக்கும்படி தாவீது தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கின்றார். வசனம் 7 11 வசனம் வரைக்கும் நாம் இதை பார்க்கின்றோம். வசனம் 7, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். வசனம் 8, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். வசனம் 9, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தாவீதின் ஜெபத்தை பாருங்கள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் வெண்மையாவேன். என் அக்கிரமத்தை எல்லாம் என்னை விட்டு நீக்கி அருளும் என்று மனம் வருந்தி தன்னை சுத்திகரிக்கும்படி தேவனிடத்தில் ஜெபம் செய்கிறார். பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடுவதோடு கூட பாவத்தை நம்மை விட்டு நீக்கி சுத்திகரிக்கும்படியும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியம். ஒருவேளை உலகத்தில் உள்ள மக்கள் சில அழுக்கான பொருளை சுத்திகரிப்பதற்கும் மற்றொரு பொருளை உபயோகப்படுத்துகிறார்கள். வஸ்திரங்களில் அழுக்கு படிந்து விட்டதென்றால் சோப்பை பயன்படுத்துகின்றோம். ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருக்கிறதென்றால் அதை கழுவுவதற்கு தண்ணீரை பயன்படுத்துகின்றோம். இன்னும் பல உலோகங்களில் படிந்திருக்கிற கரைகளை எடுப்பதற்கு சில அமிலங்களை பயன்படுத்துகின்றோம். பாவ கரைகளை நீக்குவதற்கு உலகத்தில் எதற்குமே வல்லமை கிடையாது. அநேகர் நினைக்கிறார்கள், கடவுளுக்கு இதை கொடுத்து விட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும், கடவுளுக்கு காணிக்கையை கொடுத்து விட்டால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று. கிறிஸ்தவ நண்பர்கள் அநேகர் இன்றைக்கு அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தில் சென்று ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்து விட்டால் எல்லாவற்றையும் தேவன் நினைக்க மாட்டார் என்று. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, வசனம் சொல்லுவதை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே மனுமக்கள் எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கிற விலையேற பெற்ற ஒரு பரிசு என்றால் அது பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து சுத்திகரிப்பும் தான். இன்றைக்கு உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? உலகத்தில் உள்ள பொருட்களின் அழுக்குகளை நீக்குவதற்கு எத்தனையோ உபகரணங்கள் இருந்தாலும் உங்கள் பாவங்களை கழுவுவதற்கு வல்லமையுள்ள ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற இரத்தம் தான். ஆகவேதான் நீங்கள் இன்றைக்கு மனம் வருந்தி முழங்கால் படியிட்டு, இயேசுவே உம்முடைய தூய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று அவரிடத்தில் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்கும் பொழுது வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் உங்கள் பாவங்களை மன்னிப்பதோடு, பாவ கரைகளை கழுவுவதோடு, பாவ சுபாவங்களையும் உங்களை விட்டு வேரோடு பிடுங்கி எடுத்து உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவர். இந்த ரகசியத்தை அறிந்தது நிமித்தமே தாவீது தேவனிடத்தில் தன்னை சுத்திகரிக்கும்படி கேட்கின்றார். உங்கள் சிந்தை இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்கள் பார்வை சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்கள் செவிகளினால் நீங்கள் கேட்கிற காரியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாலிபனே, ஒருவேளை பலவிதமான இசைகளை கேட்பது பாவம் அல்ல என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த இசைகளுக்கு பின்னாக இருக்கிற உலகத்தின் ஆவி உன் இருதயத்தை கரைப்படுத்தி உன்னை தேவனை விட்டு வழுவி போகச் செய்யும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதே. தேவனுக்கு பிடித்தமல்லாத காரியங்களை உன் செவிகள் கேட்கக்கூடாது, உன் கண்கள் பார்க்கக்கூடாது, உன் இருதயத்தில் நீ அவைகளை இச்சிக்க கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்து இன்றைக்கு இயேசுவண்டை வந்து, இயேசுவே என்னை சுத்திகரிப்பதோடு கூட இந்த பாவங்களில் என்னை விடுதலை செய்யும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலை செய்வதற்கு உண்மையுள்ளவராயிருக்கின்றார். சுத்திகரிப்பை தாவீதுக்கு கொடுத்தார், உங்களுக்கும் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கின்றார். பாவம் செய்கின்ற எந்த ஆத்துமாவுமே
ஆண்டவரிடத்தில் திரும்ப நெருங்கி சேருவதற்கு அஞ்சுவது இயல்பு. ஐயோ, இவ்வளவு பெரிய தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேனே, இனி நான் அவரிடத்தில் நெருங்கி சேர முடியுமா என்று தேவனுடைய பிள்ளைகள் நினைப்பது சகஜம். இங்கே தாவீதுக்கும் அப்படி ஒரு நினைவு இருந்தது. என் சந்தோஷத்தை நான் இழந்து விட்டேன் ஆண்டவரே, தவறு செய்தது நிமித்தம் என் உற்சாகத்தை இழந்து விட்டேன், ரட்சிப்பின் மகிழ்ச்சி என்னை விட்டு விலகிவிட்டது, இவைகளையெல்லாம் நீர் எனக்கு திரும்ப தர வேண்டும் என்று எதை எதை இழந்தாரோ பாவத்தின் நிமித்தம் அதையெல்லாம் திருப்பி தரும்படி தேவனிடத்தில் ஜெபம் செய்கிறார். அதைத்தான் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். என்னோடு கூட 12ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசியுங்கள். வசனம் 12. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். வசனம் 13. அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். வசனம் 14. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். வசனம் 15. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். வசனம் 16. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. வசனம் 17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாவீது தன்னுடைய பாவங்களை சுத்திகரிக்க கேட்டுக்கொண்ட பின்பு தேவனிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். ஏன் தெரியுமா? பாவம் செய்ததினால் தேவனை நெருங்கி சேர முடியவில்லை. தாவீது ஒரு சங்கீதக்காரன், எப்பொழுதும் தேவனை பாடி துதிக்கிறவர். ஆனால் இங்கே பாவம் செய்தது நிமித்தம் தேவனுடைய பிரசன்னத்தண்டை வந்து அவரை பாட முடியவில்லை. அதுபோல பாதகர்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நீதியை எடுத்தும் சொல்லவில்லை. ஆகவே ஆராதனை குறைந்து விட்டது, ஆண்டவருக்கு செய்த ஊழியமும் குறைந்து விட்டது. இப்பொழுது மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எனக்கு திரும்ப அந்த ஆவியை தாரும், திரும்ப அந்த சந்தோஷத்தை தாரும், நீ திரும்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தரும் பொழுது நான் உம்மை பாடுவேன் ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு உம்முடைய வழிகளை எடுத்துரைப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ ஊழியர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்விலே ஊழியம் செய்வதற்கு தேவன் உங்களை அழைத்த ஆரம்ப நாட்களில் உற்சாகமாய் ஊழியம் செய்தீர்கள், உற்சாகமாய் பாடினீர்கள், உற்சாகமாய் தேவனுக்காய் ஓடினீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் இருதயத்தில் பாவம் பிரவேசித்தது நிமித்தம் ஊழியத்தில் நாட்டம் இல்லை, ஊழியம் சலிப்பாய் இருக்கிறது, ஊழியம் செய்வது வெறுப்பாய் இருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறீர்கள். இதற்கு பெயர் என்ன தெரியுமா? பின்மாற்றம். அப்படி என்றால் செய்ய வேண்டுவது என்ன? ஆண்டவரிடத்தில் வந்து கேளுங்கள், ஆண்டவரே, நான் உற்சாகமாய் உம்மை பாட வேண்டும், உற்சாகமாய் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும், சந்தோஷத்தோடு உம்மை சேவிக்க வேண்டும், என்னிடத்தில் என்ன பாவம் தடையா இருக்கிறது எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு திரும்ப அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, உற்சாகத்தின் ஆவியை தாரும் என்று கேளுங்கள். திரும்ப தருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோரே, வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் பாவத்து நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அதை திரும்ப தரும்படி கேளுங்கள். ஆண்டவர் கட்டாயம் திரும்ப தருவார், கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள ஒரு தேவன். தாவீது ராஜாவாய் ஆட்சி செய்து கொண்டிருந்ததினாலே அவர் உள்ளத்தில் தன்னுடைய பாவத்து நிமித்தம் தன் தேசத்தை, தன் தலைநகரத்தை தேவன் தண்டித்து விடக்கூடாது என்பதற்காக கடைசி 2 வசனங்களும் எருசலேமுக்கு அல்லது சீயோனுக்கு தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று தன் தேசத்திற்காக ஜெபித்து முடிக்கின்றார். வசனம் 18, 19 நாம் வாசிக்கலாம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். தாவீது பாவம் செய்ததினால் தேவனுக்கு பலி செலுத்துவதை கூட நிறுத்திவிட்டாரோ என்னவோ தெரியவில்லை. திரும்பவும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, என் பாவத்தின் நிமித்தம் சீயோனை, எருசலேமை நீர் தண்டித்து விடக்கூடாது, நீர் சீயோனுக்கு தயை செய்யும் ஆண்டவரே,
மீண்டும் அங்கு ஆடல் பாடல் சத்தத்தோடு தேவனுக்கு துதி செலுத்துகிற, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற, தேவனுக்கு பலி செலுத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கட்டும் என்று சொல்லி தன் தேசத்துக்காய், தலைநகரத்திற்காய் ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் செய்கின்ற பாவம் அந்த மனிதனை மாத்திரம் பாதிப்பதில்லை, அவருடைய குடும்பத்தை பாதிக்கின்றது, அவருடைய தலைமுறையையும் பாதிக்கின்றது. ஒரு மனுஷன் செய்கின்ற பாவம் சந்ததி சந்ததியாய் தொடர்கின்றது. ஆகவேதான் உங்கள் வாழ்வில் நுழைந்துவிட்ட பாவத்தை குறித்து நீங்கள் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சிந்தையில் நுழைகிற சிறு தேவையற்ற எண்ணங்களை குறித்து கூட நீங்கள் எச்சரிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் அதற்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் அது உங்கள் உள்ளத்தில் வந்து இடம் பிடித்து உங்கள் சந்ததிக்குள்ளும் தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளிலே இந்த விபச்சார சந்ததியார் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பாவம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு தொடர்கின்றது. சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறோம், தகப்பனை போலவே மகனும் கோபப்படுகிறான் என்று. இது எப்படி வந்தது? தகப்பனுடைய இரத்தத்துக்குள் அந்த பாவத்தின் ஆவி குடிகொண்டதினாலே அது பிள்ளைகளுக்குள் கடந்து வருகிறது. என் அன்பு சகோதரி, எந்த ஒரு வைராக்கியத்தையும் கோபத்தையும் எந்த ஒரு மனக்கசப்பையும் உங்கள் உள்ளத்திற்குள் நெடுநாள் வைத்திருப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. மன்னிப்பு கேட்டு தேவனை சுத்தம் செய்யும்படி அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுங்கள். தாவீதுக்கு இறங்கின தேவன் உங்களுக்கும் இறங்குவார், உதவி செய்வார். தன் பாவத்தை மன்னிக்க தேவனிடத்தில் ஜெபம், தன்னை சுத்திகரிக்க தேவனிடத்தில் ஜெபம், தன்னை மீண்டும் உயிர்ப்பிக்க தாவீது செய்த ஜெபம். இவைகள்தான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள். தொடர்ந்து இந்த வசனங்களை வாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஜெபம் செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பாவத்தின் தண்டனை மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறிய பாவமோ பெரிய பாவமோ, எப்பேற்பட்ட பிழைகளோ கரைகளோ திரைகளோ எது வந்திருந்தாலும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் இன்றைக்கு கிருபையாய் அவர்களை மன்னிக்கும்படியாய் உம்முடைய அடியால் நான் ஜெபிக்கின்றேன். எல்லாருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. பாவங்களை நியாயப்படுத்தாதபடி பாவங்களை ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் வந்து மனம் கதறி அழுது ஜெபிக்கின்ற அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட இருதயம் தான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று சொல்லி நொறுங்கி ஜெபித்த தாவீதை போலவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மண்டை நெருங்கி சேருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, குறைகளை உணர்த்துவீராக, பிழைகளை உணர்த்துவீராக, மீறுதல்களை உணர்த்துவீராக, அக்கிரமங்கள் துரோகங்களை உணர்த்துவீராக. விசேஷமாய் குடும்பங்களில் ரட்சிப்பை பெறாத படிக்கு தேவனுக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காய் உம்முடைய அடியால் நான் ஜெபம் செய்கின்றேன். தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமாய் பாவத்தில் வாழுகின்ற அந்த குடும்பத்தின் தலைவருக்காய், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபம் செய்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை, ரட்சிக்கிற கிருபை இந்த குடும்பத்தை இன்றைக்கு தொட வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டுதல் செய்கின்றேன். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு முழங்கால் படியிட்டு உம்மிடத்தில் கதறி அழுது ஜெபித்து இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். அப்பா ஆண்டவரே, வாழ்க்கையில வந்துவிட்ட பிழைகளின் நிமித்தம் கரைகளின் நிமித்தம் ஊழியத்தில் உற்சாகம் குறைந்து சோர்ந்து போயிருக்கிற தேவ ஊழியர்களுக்காய் ஜெபம் செய்கிறேன். பின்மாற்றத்தின் ஆவி அவர்களை விட்டு விலகுவதாக, பணத்தின் மேல் இருக்கிற ஆசைகள் விலகுவதாக. பணமோ உலகமோ பெயரோ புகழோ எதுவும் ஊழியத்தை விட்டு அவர்களை பிரித்து விடாதபடிக்கு இன்றைக்கு அவர்களோடு பேசி இடைப்பட்டு மீண்டும் அவர்களை திருப்பிக் கொண்டு வருவீராக. உற்சாகமாய் உம்முடைய ஊழிய பாதையில் ஓடும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. ஒரு சுத்திகரிப்பு இந்த நாளிலே உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய மீட்பு, உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இரட்சகரும் அருமை மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். தொடர்ந்து தியானியுங்கள்.
ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, India. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் பைபிள் கால்ஸ் அக்கவுண்ட் நம்பர் 189020001658, ஆக்சிஸ் பேங்க், சென்னை 7, IFS கோட் UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.